Second question, using the fact that summation 1 by n square is equal to pi square by 6, then summation 1 to infinity 1 by 2n plus 1 whole square equals option A pi square by 12, option B pi square by 12 minus 1, option C pi square by 8, option D pi square divided by 8 minus 1. இந்த question பாத்தீங்கன்னா ஜூன் 2012 CSIR எக்ஸாம்ல கேட்டாங்க. இந்த questionோட ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருப்பீங்க? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D pi square by 8 minus 1. இப்போ இதுவும் நம்ம போன ப்ராப்ளம் மாதிரி தான். கொடுத்த ஐடியா வந்து இந்த ஐடியா. இத யூஸ் பண்ணி நம்ம இந்த டேர்மை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணும்போது pi square by 8 minus 1 ன்றது வரும். எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்த ஐடியா நமக்கு என்னது? கொடுத்த ஐடியா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? உங்களுக்கு இந்த இதுல summation 1 to n square 1 to infinity 1 by n square is equal to pi square by 6 ன்றது கொடுத்தாங்க. அப்ப pi square by 6 ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? summation 1 to infinity 1 by n square எடுக்கலாம். இத எக்ஸ்பேண்ட் பண்றோம். n is equal to 1 போடும்போது 1 by 1 square 1, அடுத்து n is equal to 2 போடும்போது 1 by 2 square, அடுத்து n is equal to 3 போடும்போது 1 by 3 square plus 1 by 4 square plus etc. சோ இதுல வந்து 1 by 2 square ன்றது 1 by 4 வந்து 1 by 3 square 1 by 9, 1 by 4 square 1 by 16, 1 by 5 square 1 by 25, 1 by 6 square 1 by 36 ன்னு போடுறோம். இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஆர்டர்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதிட்டேன். அப்ப எந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆர்டர்ல இருக்கு அப்படினா 1 by 9, 1 by 12, 25 இது எல்லாத்தையும் தனியா இந்த இதுல எழுதிட்டேன். அதே மாதிரி 1 by 4, 1 by 16, 1 by 36 இது எல்லாத்தையும் நம்ம தனியா ஒரு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அப்ப பிரிக்கும்போது இரண்டாவது டேர்ம் இதுல என்ன நமக்கு 1 by 5 square 25. So 25 இது 3 square இது 5 square. So 3 square 5 square ன்னு போது நமக்கு அந்த டேர்ம் நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? 1 by 3 square plus 1 by 5 square வருது. அப்ப அது வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2n plus 1 whole square எடுக்கலாம். இதே இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன்ல பாருங்க எல்லாமே 4 ஓட மல்டிபிள் இருக்கு. அப்ப 1 by 4 into 1 plus 1 by 4 plus 1 by 9 plus etc. அதே மாதிரி உள்ள டேர்ம் வரும். இப்போ நம்ம இந்த இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 3 square 5 square இந்த மாதிரி வரும். இந்த இதுல பாத்தீங்கன்னா 1 by 3 5 7 இப்படி வந்துட்டே இருக்கும். சோ இதோட nth டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். nth டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் என்ன வருது? டிஃபரன்ஸ் வந்து இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் எல்லாமே என்ன வருது? நமக்கு 2 கிடைக்கும். அப்ப a plus n minus 1 into d ஃபார்முலா போடலாம். a plus n minus 1 into d. அப்ப a plus n minus 1 into d ல a க்கு பதிலா 3 plus n minus 1 into d ன்றது 2. So 3 plus 2n minus 2 இருக்கும். அப்ப ஆன்சர் 2n plus 1. அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாத்துக்கும் நான் எப்படி போடுறேன்? 1 by 2n plus 1 whole square போடுறேன். அடுத்து இதுல எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்குன்னு சொல்லி போறோம். இந்த 1 by 4 காமனா இருக்கு. இந்த 1 by 4 காமனா இருக்கு எல்லாத்தையும். அப்ப 1 by 4 plus அடுத்து என்ன வரும்னாக்க 1 by 9 1 by 16 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்ப இந்த டேர்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. ரெண்டாவது டேர்ம்ல எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா உள்ள 1 plus 1 by 2 square plus 1 by 3 square இருக்கு. இந்த 1 plus 1 by 2 square plus 1 by 3 square எப்படி போட்டு நம்ம கொடுத்த ஐடியால pi square by 6 ன்னு போட்டுறோம். சோ அத நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 1 plus summation 1 by 2n plus 1 square அடுத்து 1 by 4 into 1 plus 4 by 4 plus 1 by 9 plus etc. ன்றது நமக்கு அடுத்த டேர்ம்ல pi square by 6 ஆ மாறிடும். இந்த pi square by 6 லெஃப்ட்ல இருக்கு. அது வந்து ரைட் சைடுல நமக்கு வந்து pi square by 6 is equal to 0. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறது அத தவிர மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப ரைட் சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? pi square by 6 minus 1 by 4 into pi square by 6. இந்த எக்ஸ்பான்ஷன் இந்த எல்லோட மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் இதுல 1 plus 1 by 2 square இங்க கொடுத்த ஆன்சர் பாத்தீங்கன்னா pi square by 6. So minus 1 அப்ப pi square by 6 minus pi square by 24 minus 1 னாக்க LCM எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் pi square by 8 minus 1 ன்னு கிடைக்கும். இதல நம்ம வந்து வேணா போட்டு காமிக்கணும். அப்ப எப்படி கிடைக்கும் அப்படினா இத LCM வந்து 24 ன்னு எடுத்துங்க. 24 னாக்க இங்க வந்து 4 minus 1 minus 4 minus 1 into pi square minus 1. So எப்படி வரும்னாக்க 3 pi square divided by 24 minus 1. 3 நமக்கு 24 கேன்சல் ஆகும் 8 ன்னு. அப்ப pi square by 8 ன்னு கிடைக்கும். அப்ப pi square by 8 3 க்கும் 24 கேன்சல் பண்ணும்போது அப்ப pi square by 8 minus 1 இதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். சோ ஆப்ஷன் D ல இருக்க pi square by 8 ன்றது -1 ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.